தகாத உறவு காதலனுடன் வீட்டிற்குள் இருந்த மனைவியை கையும் களவுமாக பிடித்துவிட்டதாக கூறி கணவர் அரங்கேற்றிய சம்பவம் கிருஷ்ணகிரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதுகுறித்து பார்க்கலாம் விரிவாக. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த மத்தூரை கொட்டும் மழையில் இரவில் பரபரப்பாக்கிய சம்பவம்தான் இது. தகாத உறவு காதலனுடன் தன் மனைவி வீட்டிற்குள் இருப்பதாக கூறிய கணவன் வீட்டிற்குள் வைத்தே மனைவியை பூட்டியிருக்கிறார். தொடர்ந்து மனைவியுடன் தகாத உறவில் இருக்கும் நபரின் மனைவியையும் போலீசாரையும் அழைத்து அவர் தகராறு செய்தது சம்பவ இடத்தை கலவரமாக்கியது. போச்சம்பள்ளி அடுத்த வீரா கவுண்டனூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் பழனிவேல். இவரும் வாலிப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த சங்கீதா என்பவரும் ஒருவரை ஒருவர் காதலித்து கடந்த 2007 திருமணம் செய்திருக்கின்றனர். அதுவும் சாதி மறுப்பு திருமணம். இரு வீட்டாரையும் எதிர்த்து கரம் பிடித்திருக்கின்றனர். ஆனால் திருமணமான சில வருடங்களிலேயே தம்பதியிடையேயான காதலும் இல்லற வாழ்க்கையும் கசந்ததாக தெரிகிறது. இதனால் இவர்களுக்கு இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டிருக்கிறது. இதில் குழந்தையுடன் போச்சம்பள்ளி அடுத்த மத்தூரில் தன் தாய் வீட்டிற்கு சென்று சங்கீதா வசித்து வந்திருக்கிறார். இந்நிலையில் மாமியார் வீட்டிற்கு சென்று மனைவியிடம் சமாதானம் பேசிய பழனிவேல் ஒரு கட்டத்தில் மனைவியுடன் மாமியார் வீட்டிலேயே தங்கியதாக கூறப்படுகிறது. இதனிடையே சங்கீதாவின் உறவினரான திருமணமான இளைஞர் ஒருவர் அடிக்கடி தம்பதியின் வீட்டிற்கு வந்து சென்றதாக கூறப்படுகிறது. இதில் பழனிவேலின் மனைவிக்கும் அந்நபருக்கும் தகாத உறவு ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. இதை அறிந்த பழனிவேல் மனைவியிடம் இதுகுறித்து கேட்டதில் இருவருக்கும் இடையே பிரச்சனை ஏற்பட்டதாக தெரிகிறது. ஏற்கனவே இருவேறு மனநிலையுடன் பழனிவேலுடன் வசித்து வந்த சங்கீதா இந்த தகராறுக்கு பிறகு கணவரை முழுவதுமாக பிரிய நினைத்த நிலையில் அவரிடம் விவாகரத்து கேட்டு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார். ஆனால் விவாகரத்தை மறுத்த பழனிவேல் குழந்தையின் நலனுக்காக நான் என் மனைவியுடன் தான் சேர்ந்து வாழ்வேன் என நீதிமன்றத்தில் பதில் மனு தாக்கல் செய்ததாக கூறப்படுகிறது. இப்படி ஊசலாடிக் கொண்டிருந்த பழனிவேலுவின் வாழ்க்கையில் தற்பொழுது நடந்திருக்கும் சம்பவம்தான் மத்தூரை அதிரச் செய்திருக்கிறது. வழக்கம் போல இரவு வீடு திரும்பிய பழனிவேல் வீட்டிற்குள் தன் மனைவி அவரின் காதலனுடன் இருப்பதை பார்த்துவிட்டதாக கூறப்படுகிறது. இதனை அருகில் இருந்த மரத்தின் மேல் ஏறி வீட்டை நோட்டமிட்ட அவர் மனைவியை வீட்டிற்குள் பூட்டி வைத்து அரங்கேற்றிய காட்சிகள்தான் இது. கேஸ் வாய்தான் போயிருக்கு, அவ்வளவுதான். இன்னும் வெறும் ஸ்டில் அவங்க என் ஒய்ஃப் தான். அதனால அவங்க ரிலேஷன்ஷிப்ல கண்ணு முன்னாடி பார்த்ததுனால தான் நான் உள்ள வச்சு லாக் பண்ணிருக்கேன். அது இல்லாத அவர் என் வீட்டை இது பண்ண சொல்லி என்னங்க சொல்றாரு அவரு. நான் தான் டைவர்ஸ் கொடுத்துட்டேன், கோர்ட்ல நடக்குதுன்னு சொல்லிட்டேன்னா நானும் சொல்றேன். நான் சொல்றேன் மேடம், அவர் சொல்றதை வச்சுல நீங்க பேசாதீங்க. என்ன பாட்டு போட்டா என்ன பாட்டு வந்து போட்டாங்க என்னது நீ பாக்கியா நீ ஏன் வீட்டு முன்னாடி இருக்காத, போய் தூரமா போய் அங்க நில்ல. வீடுல நான் கட்டும்போது தெரியல அவங்க வீடு சொன்ன தூக்கி வந்து அடிக்கும் போது தெரியலையா? நீ அடிச்சதான் போதாடா தெரியுது உனக்கு? நபர் வந்து வீட்டுக்கு நண்பராக வந்து போயின்னு இருந்து அவங்களுக்குள்ள ஒரு தேவையற்ற ரிலேஷன்ஷிப், இல்லீகல் ரிலேஷன்ஷிப், அதாவது கள்ள தொடர்பு ஏற்பட்டுருச்சு. அதை நான் பலமுறை கண்டித்து அவங்க 2 பேரும் வந்து அதை கண்டுக்காத போயிட்டாங்க. அதை நான் கண்டிக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கின்னு அவங்க வந்து அவங்களா என் மனைவியாக எனக்கு வந்து இவர்கிட்ட வந்து டைவர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டு நாடி இருக்காங்க. நான் கோர்ட்டில் அவங்க எனக்கு வேணும், அவங்க கூட நான் வாழணும், எனக்கு என் குழந்தைங்க வாழ்க்கை முக்கியம், அவங்க படிப்பு முக்கியம், அவங்க எதிர்காலம் முக்கியம் அப்படின்னு கருத்தில் கொண்டு அவங்க கூட சேர்ந்து எல்லாத்தையும் மறந்து நான் வாழ தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் கோர்ட்டில் மனுவும் போட்டிருக்கேன். வீட்டுக்குள்ளே நுழையிறத நான் பார்த்தேங்க. நேர்படியாக பார்த்த பிறகு என் மனைவி தான் உள்ளே லாக் பண்ணி அழைச்சிட்டு போனாங்க. அழைச்சிட்டு போன பிறகு இது என்ன இருக்குமோ, சரி எகழ்ச்சியாக இருக்கும்னு சரி இருந்தாலும் மனசு உறுத்துது, மனைவியிடம் இப்படி போகிறாங்களே இந்த நேரத்தில் அப்படின்னு போய் உள்ளே போய் பார்த்துங்க. பூட்டு 2 வெளியில் வாங்கிட்டு வந்து அவங்கள பூட்டிட்டு பிறகு பக்கத்தில் இருக்கிற மத்தூர் காவல் நிலையத்துக்கு புகார் கொடுத்துட்டேன். இந்த பூதாகார சம்பவத்தில் தன்னை களங்கப்படுத்தும் நோக்கில் தன் மீது இவ்வாறு அவதூறு பரப்பி கணவர் தொல்லை கொடுப்பதாக சங்கீதா தெரிவித்திருக்கிறார். இருதரப்பும் மாறி மாறி குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வரும் நிலையில்
இருவரையும் சமாதானம் செய்து அனுப்பி வைத்து போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.